சிலைகளை மீண்டும் வடலூர் பேருந்து நிலையத்தில் நிறுவ வேண்டும். தந்தை பெரியார் அவர்களுடைய சிலையை ஏன் நிறுவ வேண்டும்? அம்பேத்கர் அவர்களுடைய சிலையை எதற்காக நிறுவ வேண்டும்? அம்பேத்கர் அவர்களுடைய சிலையை பார்க்கிற போது ஒரு மான உணர்ச்சி பிறக்கிறது. தந்தை பெரியார் சிலையை பார்க்கிற பொழுது ஒரு அறிவு வளர்ச்சி பிறக்கிறது. நாமும் படிக்கணும், நாமும் இந்த சமூகத்தில் அங்கீகரிக்கப்படணும், நாமும் 10 பேருக்கு உதவியாக இருக்கணும் என்று சொல்வதற்கு அந்த சிலை காரணமாக இருக்கிறது. அந்த இருபெரும் தலைவர்கள் ஒரு நாணயத்தினுடைய 2 துருவங்களாக 2 பக்கங்களாக இருந்து இந்த தமிழ் சமூகத்திற்கு அறிவு பாலை ஊட்டினார்கள். கும்புரஞ்சாமி என்று சொல்லிக் கொண்டிருந்த அடிமை தமிழை போற்றி நமஸ்காரம் என்று சொன்ன அந்நிய மொழியை நீக்கி வணக்கம் என்கிற சுயமரியாதை சொல்லை இந்த தமிழ் உலகத்திற்கு கொடுத்த தலைவர் என்பதால் அந்த சிலையை இங்கே நிறுவ வேண்டும் என வலியுறுத்துகிறோம். உங்களுக்கு என்ன கேடு? வரவங்க போறவங்க சிலையெல்லாம் வைக்க சொல்றதுக்கு நானா பைத்தியமா? இந்த மண்ணுக்கும் இந்த மக்களுக்கும் ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட பின்தங்கிய மக்களுக்காக இரவு பகல் பாராது உழைத்த தலைவர்களுடைய சிலையை வைப்பதில் உங்களுக்கு என்ன கேடு? 30 வருஷம் 32 வருஷமா இந்த இடத்துல இந்த சிலை இருந்துச்சு, மிக கம்பீரமாக இருந்தது. அவருடைய பிறந்த நாளைக்கு இறந்த நாளைக்கு நாம் மாலை அணிவித்து மரியாதை செய்து இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கும் மாணவர்களுக்கும் இந்த தாத்தா தான் நம்ம படிச்ச வச்சார், இந்த தாத்தா தான் சாதி பட்டத்தை ஒழித்தார், இந்த தாத்தா தான் இந்த சமூகத்துடைய ஏற்றத்திற்காக உழைத்தார் என்று சொல்வதற்கு அந்த சிலை இங்க இருக்க வேண்டாமா? நடிகர் சிலையாக வைக்க சொல்றோம், அப்படி சொன்னா கூட செஞ்சிருவீங்க போல் இருக்கு. ஆனால் மான உணர்ச்சியை கொடுத்த ஒரு தலைவரின் சிலையை வைக்க சொன்னா ஏன் வைக்க மாட்டீங்க? எதுக்காக வைக்க மாட்டீங்க? இந்த ஆணையரை சந்திக்க போனா செல்போனை வெளியில வச்சுட்டு வாங்கன்னு கூப்பிடுறாங்க. என்ன அநியாயம்! இந்த ஆணையரை சந்தித்து மனு கொடுக்கிறோம், இந்த நகராட்சி தலைவரை சந்தித்து பேசுகிறோம், எம்எல்ஏவை சந்திச்சு சொல்றோம், மாவட்ட அமைச்சர் அண்ணன் ராஜ்குமார் அவர்களிடத்தில் மனு அளித்திருக்கிறோம், மாவட்ட ஆட்சியரிடத்தில் மனு கொடுத்திருக்கிறோம். இந்த போராட்ட குழுவின் சார்பில் பல்வேறு நபர்களை சந்தித்திருக்கிறோம். இந்த கூட்டத்திற்காக கூட காவல்துறையுடைய துணை கண்காணிப்பாளர் அணுகி, குறிஞ்சிப்பாடியினுடைய ஆய்வாளர் அணுகி, இங்க இருக்கக்கூடிய உதவி ஆய்வாளர் அணுகி, இந்த சிலை வைக்கும் கோரிக்கையை கூட வைப்பதற்கு எங்களுக்கு நீங்கள் உரிமை கொடுக்கவில்லையே. சிலை வைக்க வேண்டும் என சொல்லுவதிலே தப்பு நினைச்சா எப்படி? ஏன் இந்த சிலையை வச்சா என்ன நடந்துடும்? இந்த சிலையை நீங்கள் வைக்கவில்லை என்று சொன்னால் மிகப்பெரிய போராட்டத்தை நாங்கள் கையில் எடுக்க நேரிடும் என்ற எச்சரிக்கை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். எச்சரிக்கையா சொல்றேன், நாங்கள் ஓயப் போவது கிடையாது. நாங்கள் தலைவர் பெரியாரை படித்திருக்கிறோம், புரட்சியாளர் அம்பேத்கரை படித்திருக்கிறோம், மார்க்ஸை படித்திருக்கிறோம். உங்களுடைய இந்த வேலை எங்களுக்கு தெரியாது நினைச்சிட்டு இருக்கிறீங்களா? அந்த இடத்தை யாருக்காவது கொடுக்கலாம்னு சொல்லிட்டு அந்த இடத்துல சிலை வைக்க முடியாதுன்னு சொல்றீங்க, அந்த இடத்தை எங்களுக்கு கொடுக்க முடியாதுன்னு சொல்றீங்க, சிலை வைக்கிறதுக்கு இங்க வடலூர்ல இடமே இல்லைன்னு சொல்றீங்க. இந்த பெரியார் அம்பேத்கர் சிலை வைப்பு குழுவின் சார்பில் நீதிமன்றத்தை அணுகி உங்கள் மீது வழக்கு தொடுக்க இருக்கிறோம். அண்ணன் அவர்கள் துணையாக நிற்கிறேன் சொன்னாங்க. உங்கள் மீது முறைப்படி வழக்கு தொடுக்க இருக்கிறோம். அதுதான் இந்த கூட்டத்துடைய தீர்மானம். விரைவில் இதில் சம்பந்தப்பட்ட அத்தனை அதிகாரிகள் மீதும் வழக்கு தொடுக்க இருக்கிறோம். அதோடு மட்டும் இருக்காது, அடுத்தது மிகப்பெரிய போராட்டம், எழுச்சி தமிழரை அழைத்து இங்கே போராட்டம் நடத்த இருக்கிறோம். என்ன விட்டுவோம் நினைக்கிறீங்களா? இனத்தால் மொழியால் ஒடுக்கப்பட்டு பின்தங்கி கீழே கிடக்கக்கூடிய மனிதர்கள் மேலே வர வேண்டும் என்று சொன்ன இருபெரும் தலைவருடைய சிலையை இந்த வடலூர் பேருந்து நிலையத்திலே நிறுவாமல் இங்கே நாங்கள் ஓயப்போவது கிடையாது. இரவு பகல் பாராமல் இதே வேலையா இருக்க போறோம்.
நீங்க எங்களை சும்மா நினைச்சிட்டு இருக்கிறீங்க, சின்ன பசங்க வெட்டுவாங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்க. நாங்கள் சின்ன பசங்கள் அல்ல, நாங்கள் நெருப்பிலிருந்து பிறந்த பெரியாரையும் நெருப்பிலிருந்து பிறந்த அம்பேத்கரையும் வாசித்த இளைஞர்கள், மறந்து விடாதீர்கள். இன்றைக்கு வடநாடு பத்தி எறிகிறது போல இந்த வடலூரும் பத்தி எறியக்கூடிய போராட்டத்தை விரைவில் அறிவித்து வெற்றி பெறுவோம் என்று சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.